10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு டிஃபன் பாக்ஸை மத்தியானம் திறக்கிறா. ஒரு பையன் ஓடியானா தட்டி விட்டான். இந்த சாப்பாடு அப்படியே அந்த பேப்பரில் கொட்டிடுச்சு. அந்த பொண்ணு ஒன்றுமே சொல்லலை, கொட்டின சாப்பாடை சாப்பிட்டுட்டான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்ண ஆரம்பித்தாங்க, கேலி பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு கவலைப்படவே இல்லை. அந்த என்டையர் கிளாஸ் அவளை கேலி பண்ணிடுச்சு. அந்த பொண்ணு இப்போ தனியாகிட்டா. அவங்க டீச்சருக்கு தெரிஞ்ச உடனே கூப்பிட்டு அந்த பொண்ணை கேட்குறாங்க, ஏமா சாப்பாடு கொட்டி போச்சுன்னா நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் உனக்கு வேறு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருப்பேன்ல, கீழே விழுந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடணுமா? இப்போ கிளாஸே உனக்கு கலாட்டா பண்ணது பற்றியா? எவ்வளோ பெரிய குரூப் ஆகி போச்சு. சரி நீ அப்படி பண்ணியிருக்க கூடாது, என்னை கேட்டிருக்கலாம். அந்த பொண்ணு சொன்னா, சாரி டீச்சர், நீங்களே சொல்லியிருந்தாலும் நான் கேட்டிருக்க மாட்டேன், அந்த சாப்பாடு தான் சாப்பிடுவோம். டீச்சர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. பிரின்ஸிபால்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பிரின்ஸிபால் சொன்னார், என்னம்மா அது, உனக்கு சாப்பாடு விட்டு போச்சுன்னா சொல்லு, நான் பணம் கொடுக்குறேன், வேறு சாப்பாடு வாங்கிட்டு சொல்கிறேன், நீ சாப்பிடலாம் இல்லை. சாரி சார், நீங்கள் பணம் கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன் சார், அதை தான் நான் சாப்பிடுவேன். நீ என்ன சொல்கிற? அந்த பொண்ணு சொன்னா, நான் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு வரணும்னா 4:30 மணிக்கு எங்கள் அம்மா எந்திரிச்சு